டாக்டர்ஸ் வந்து தனி கிளினிக்கு பண்ணிக்கிட்டு எதுவுமே ட்ரீட் பண்ணாதனால இங்க 2 லட்சம் ரூபாய் சம்பளத்தை வாங்கிக்கிறாங்க. இதை வந்து மருத்துவத்துறை அமைச்சர் பேசணுமா? இன்னைக்கு நான் போராட்டம் பண்ண போறேன். இந்த ஆஸ்பத்திரி தேவையே இல்லை. சென்னை போரூரில் உள்ள அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் இல்லாததால் நோயாளிகள் கடும் அவதியடைவதாக கூறி நடிகர் கஞ்சா கருப்பு போராட்டத்தில் இறங்கிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மீடியா வரும்போது கேவலம் மிருதேஷுவா போகுது. இவங்க 2 பேரும் தான் மாட்டேன் சேவ் பண்ணி நான் சொல்லிட முதல்லயே நீங்க கரெக்டா கொடுத்துட்டு உங்க பேர் கேவலம் நீங்க நான் என்ன சொல்றேன்னா டாக்டர்ஸ் வந்து தனி கிளினிக்கு பண்ணிக்கிட்டு எதுவுமே ட்ரீட் பண்ணாதனால இங்க 2 லட்சம் ரூபாய் சம்பளத்தை வாங்கிக்கிறாங்க. இதை வந்து மருத்துவத்துறை அமைச்சர் பேசணுமா? இன்னைக்கு நான் போராட்டம் பண்ண போறேன். இந்த ஆஸ்பத்திரி தேவையே இல்லை. எத்தனை மக்கள் நாய் கடிச்சு ஒருத்தர் இருக்காரு, மண்டை உடஞ்சு ஒரு பையன் ரத்தத்தோட உட்கார்ந்துருக்கேன். பாட்டி ரத்தவாந்தி எடுத்து பாவம் அந்த பாட்டி ரத்தவாந்தி எடுத்து செத்து போச்சு. அது ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வேற என்னத்தை நான் பண்றது? தப்பா நடக்குது. இந்த டாக்டர்ஸ் வந்து நம்பர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. டாக்டர் நம்பர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பேரை கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க. 8 மணிலேருந்து ஏசி மட்டும் ஓடிட்டு இங்க வாங்கனே, இங்க வாங்க. அவங்க டைமிங் பாத்தீங்கன்னா 8 to 1 போட்டுருக்காங்க. மணி இப்ப 10 மணி ஆகுது. இங்க யாரும் சாப்பிடவும் இல்ல. ப்ரோ எல்லாம் கையில காசு இல்ல. கவர்மெண்ட் ஹாஸ்பிடல்ல வரோம். அவங்க உள்ள இருக்கிற மாதிரி பில்டப் கொடுக்குறாங்க. ஆனா எந்த டாக்டரும் கிடையாது. காலைல 7:30 மணிக்கு வந்தேன் நானு. எப்போ வருவாங்க? பதிலே சொல்ல மாட்டேன். தப்பா நினைக்காதீங்க. எனக்கு என்னன்னா திடீர்னு ஒரு நெஞ்சு வலி வந்துச்சு. 4 மணிக்கு போன் பண்ணேன். இதே சரவணா டாக்டர் என் போன் அட்டன் பண்ணி உடனே ட்ரீட்மெண்ட் பண்ணாரு. மதுரையில பொறுத்த வரைக்கும் மதுரை மல்லி பழக்கிறாப்புல டாக்டர்கள் மருத்துவர்கள் வந்து அவ்வளவு நீட்டா பாக்குறாங்க. ஏன் சென்னையில பார்க்க மாட்டாங்களா? சென்னையில காசு சம்பாதிக்கலையா? தெரியாம கேட்கிறேன். அதெல்லாம் தப்புங்க, ரொம்ப மகப்பெரிய தப்பு. ஏசி ஓடிக்கிட்டே இருக்கு. டாக்டர் வரணுமா வர வேணாமா? வேணும் ஓடிக்கிட்டு இருக்கு. இதுக்குள்ள மக்கள் காசு தானங்க போய்கிட்டு இருக்கு. வெளியில வந்து எவ்வளவு பேஷண்ட் இருக்கான்னு மட்டும் பாருங்க. வாங்க, வெளியில வந்து எத்தனை பேஷண்ட் இருக்காங்க. இங்க வாங்க. பாட்டி ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. வாங்க. அவ்வளவுதான். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.